அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அலரி மாளிகையில் இன்று விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்தார். பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை வாக்குகள் அல்ல, நாடு முழுவதிலும் உள்ள மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ளும் செயற்திட்டத்தை நாம் முன்னெடுத்து வருகின்றோம். பொதுத் தேர்தலின் பின்னர் சோபித தேரர் என்னையையும் ஜனாதிபதியையும் இறுதியாக சந்தித்த போது அரசியலமைப்பு நிர்ணய சபை ஒன்றை உருவாக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். தேரரின் இறுதி கிரியைகளின் போது ஜனாதிபதியும் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டிருந்தார். அதனை நாம் செயற்படுத்தவே நடவடிக்கை எடுத்துள்ளோம். இந்த பிரேரணை முன்வைக்கப்பட்டதும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி திருத்தங்களை சமர்ப்பித்தது. ஐக்கிய தேசிய கட்சி தம்மிடம் திருத்தங்கள் இல்லை என கூறியது. மேலும் சில கட்சிகளும் திருத்தங்கள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளன. திருத்தங்களுக்கு நாம் தயார். 3/2 தயார் என்றால் நேரடியாக அமைச்சரவையில் முன்வைக்க முடியும். அவ்வாறு செய்ய முடியாது என தற்போது ஊடகங்களில் பிரசாரம் செய்யப்படுகின்றது. இந்த நிலைப்பாட்டினை முன்னாள் அமைச்சர் GL பீரிஸ் முன்வைத்துள்ளார். தேவதத்தவா புத்தரின் பெருமைகளை கூறுகின்றார் என நான் கேட்க விரும்புகின்றேன். சிலர் ஒருமைப்பாடு இல்லாது போகும் எனவும் புத்த சமயம் இல்லாமற் போகும் எனவும் சிலர் கூறுகின்றனர். முதலில் 3/2 பெரும்பான்மை வாக்குகளால் இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த விடயம் தொடர்பில் நாம் இதுவரை கலந்துரையாடல்களை கூட நடத்தவில்லை. நாட்டின் ஒருமைப்பாட்டினை சீர்குலைக்க வேண்டிய தேவை எமக்கு இல்லை. தலிதா மாளிகை மீது குண்டு தாக்குதல் நடத்துவதாக கூறியவர்களும் விகாரைகளை சூழவுள்ள பகுதிகளை கசினோ நிலையங்களாக அமைத்தவர்களுமே இத்தகைய பிரசாரங்களை முன்னெடுக்கின்றனர். நான் ஒரு பௌத்தன், நான் ஒரு சிங்களவர், நான் ஒரு இலங்கையர். நாட்டை ஐக்கியப்படுத்த வேண்டிய தேவை எனக்கு உள்ளது. உலகில் முதற்தடவையாக சமூக வலைத்தளங்களையும் பயன்படுத்தி அரசியலமைப்பு திருத்தத்திற்கான பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. வீட்டில் இருந்தவாறே கருத்துக்களை கூற முடியும். திருடன் என்றால் திருடன் என கூறுங்கள், சிறந்ததாக இருந்தால் சிறந்தது என்று கூறுங்கள்.